இந்த ஓய்வு நாள் மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை பணிந்து கொள்ள, உம்மை போற்றி துதித்து பாட நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மரித்தீர், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஆண்டவரே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர், எங்களை நீர் கேட்கிறீர், எங்களுடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எல்லா தேவைகளுக்காகவும் சார்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீர். நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக்கப்படுகிறோம். நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே தேவனே ஒரு பரிசுத்தமான ஒரு ஜாதியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் ஆராதனை உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இந்த மாலை வேளையில் நீர்தாமே ஆண்டவரே பேசும்படியாக உம்முடைய பாதத்திலே கேட்கிறோம். உம்முடைய தாசரை அபிஷேகித்து வல்லமையாக நிரப்பி ஆண்டவரே நீர்தாமே எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வரட்டும். நாங்கள் ஆண்டவரே வார வாரம் வந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களாக இல்லாதபடிக்கு இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அந்த வார்த்தை எங்களுக்கு வைத்திருக்கிற வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். செய்தி காரணமாக ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்து நின்று 28ஆம் பக்கத்தில் 59வது பாடலாம். 59வது பாடல், 28ஆம் பக்கத்தில் 59வது பாடல். அருள் அமைப்பையும் அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரம் உண்டாம், காடான செழிப்பும் பூரிப்புமாய், அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசுவா
Today we are incorporating memorial service for Brother Pensilia, husband of Sister Suguna nurse. இன்றைக்கு சகோதரி சுகுணா நர்ஸ் அவர்களுடைய கணவர் பென்சிலையா அவர்களுடைய நினைவு ஆராதனையும் இந்த ஆராதனையோடு சேர்த்து வைத்திருக்கிறோம். Brother has been closely associated with our Roypram ministry, Uncle Jay Singh, Auntie Jay Singh, and also the servants of God in the headquarters. ராயபுரம் ஊழியத்திலும் அங்கிள் ஜெய்சிங், ஆண்டி ஜெய்சிங் இன்னும் தலைமை ஸ்தாபனத்தில் இருந்த தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் சகோதரன் இணைந்திருந்தார். So they have been here in and around Roypram, Vimko Nagar, and they have been in the various congregations. அவர்கள் இங்கே ராயபுரத்தில் இருந்தார்கள், விம்கோ நகர் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களிலே அவர்கள் சபையில் இருந்தார்கள். On 24th of last month, I believe 24th March, he was called home. கடந்த மாதம் 24ஆம் தேதி அவர் பரத்துக்கு அழைத்துக் கொள்ளப்பட்டார். So he retired from the bank, and though he had a long stint with the children of God, he gave his life fully to Christ almost sometime before he met his end. அவர் ஓய்வு பெற்றவராக இருந்தார். அவர் தேவனுடைய பிள்ளைகளோடு நீண்ட காலம் தொடர்பு கொண்டவராக இருந்த பொழுதிலும் அவர் ஓய்வு பெற்ற பின்புதான் அவருடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கென்று கொடுத்தார். I came to know he was very loving, affectionate, அன்புள்ளவர், பாசமுள்ளவர். and Pramila, the daughter, brought a box full of coins. Being a bank man, he collected coins, even 10 rupee coins, not as a loose coins. Each 10 rupee coin was put in a polythene cover, and every coin, so many coins he brought. This is all he collected. அவருடைய மகள் பிரமிளா 10 ரூபாய் நாணயங்கள், மற்ற நாணயங்கள் அதிகமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் பேங்கிலே வேலை செய்தது நிமித்தமாக இந்த மாதிரியான நாணயங்களை அவர் சேகரித்து வைத்திருந்தார். அவைகளை ஒரு பிளாஸ்டிக் பையிலே உரையிலே போட்டு பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார். So we are sorry that he has gone into God's presence. தேவ சமூகத்திற்குள்ளாக அவர் சென்று விட்டார். அதற்காக Pray வருந்துகிறோம். for comfort for Sister Suguna nurse. She has been handicapped, and most of the time she has been in bed. சகோதரி சுகுணா நர்ஸ்க்காக அவர்களுடைய ஆறுதலுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் சுகவீனமாக அநேக நேரம் அவர்கள் படுக்கையில் After இருந்தார்கள். retirement from ESI hospital, she also worked for some time in Uncle Jay Singh's clinic. இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து அவர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு நம்முடைய டாக்டர் ஐயா மருத்துவமனையிலே சில காலம் உழைத்தார்கள். Let us pray that God may comfort the family and all the relatives. அந்த குடும்பத்தினரையும் உறவினர்களையும் தேவன் தேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். So we'll have a few glimpses. Our brother will read a little bit of his life, and we'll have a slideshow and a family song. அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ, அவருடைய பல நிலையிலே வாழ்க்கையில் இருந்த பல நிலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள், அதை பார்ப்போம். அதை பிற்பாடு குடும்பத்தினர் ஒரு பாடலை பாடுவார்கள். சகோதரன் பென்சிலையா அவர்கள் 1950ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி திருப்பால் சின்னம்மா என்பவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தார். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தார். குடும்பத்தின் வறுமை நிமித்தமாக 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய தகப்பனார் அவரை வேலைக்கு செல்லும்படியாக கட்டாயப்படுத்தினார். அவர்கள் காலையிலே வீடு வீடாக பேப்பர் போட்டு வேலை செய்துவிட்டு மாலையிலே தெருவிளக்கில் உட்கார்ந்து படிப்பாராம். இப்படி படித்து அவர் 4 பட்டப்படிப்பை முடித்து விட்டார். அந்த நாட்களில் இருந்த ஜனாதிபதி அவருக்கு பட்டம் கொடுத்த ஒரு ஃபோட்டோவை கூட அவர் தன்னோடு அதிக நாட்கள் வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் டிபிஐயில் ஒரு மேனேஜராக வேலைக்கு சேர்ந்தார். 1976ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி அவருக்கும் சகோதரி சுகுணா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் சகோதரி ஒரு பக்தி வைராக்கியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் பென்சிலையா அவர்களுடைய குடும்பத்தார் இந்து குடும்பத்தினர். அவர்களுடைய தம்பி அவர் மீது இருள் சூழ்ந்து இருந்தது. ஆகவே அந்த குடும்பத்தினர் இந்த சகோதரியை காவடி எடுக்கும்படி கட்டாயப்படுத்தினார்களாம். ஆனால் சகோதரி தன்னால் அதை செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டு தனித்து போய்
ஜெபித்திருக்கிறார்கள், முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே பென்சிலையா அவர்களுடைய தகப்பனார் சுகவீனமாக இருந்திருக்கிறார். இப்படியாக காவடி எடுக்கவில்லை என்றால் அவர் மரித்து விடுவார், அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை மரித்துவிடும் என்று பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவன் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாராம். அற்புதமான முறையிலே அவர்களுடைய தாத்தா சுகம் ஆனார் என்று கேள்விப்படுகிறோம். அந்த சகோதரி ஃபெலோஷிப்பில் வழிநடத்தப்பட்டார்கள். ஒரு ஞானராஜ் ஆண்டி மூலமாக சகவாசத்திற்கு அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். 1978ஆம் ஆண்டு சகோதரன் வங்கி வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போக வேண்டி இருந்தது. இடைப்பட்ட நேரத்தில் 1985ஆம் ஆண்டு சகோதரி சுகுணா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சகோதரன் பென்சிலையா அவர்கள் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருந்ததினாலே விடுமுறை நாட்களில் மட்டும் அவர் வீட்டுக்கு வந்து போய் இருக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஒரு முறை அவர் ஹெட் குவார்ட்டர்ஸில் மீட்டிங் முடிந்தவுடன் தானியேல் அம்மாவிடம் ஜெபிப்பதற்காக குடும்பத்தினரை அழைத்து சென்றார்களாம். அங்கு பென்சிலையா அவர்கள் தானியேல் அம்மாவின் முன் ஜெபிக்க முழங்கால் படியிடவில்லை. அம்மா முழங்கால் படியிட சொன்னபோது எல்லாரும் திருட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாராம். ஆனால் தானியேல் அம்மா ஜெபிக்கும் பொழுது பென்சிலையாவின் முழங்காலில் யாரோ கத்தி வைத்து அடித்தது போல் உணர்ந்திருக்கிறார். ஜெபம் முடிந்தவுடன் நொண்டி நொண்டி நடந்து வந்திருக்கிறார். அவருடைய மனைவியிடம் அந்த காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் சகோதரி முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு தரிசனத்தில் ஜோ அங்கிள் அவர்களை அனுப்பி, சகோதரியே தேங்காய் எண்ணெய் எடுத்து 2 முழங்கால்களையும் தடவுங்கள் என்றாராம். அதன்படி அவர்கள் செய்த பொழுது பென்சிலையாவிற்கு அற்புதமான சுகம் கிடைத்தது. 1978ஆம் ஆண்டு பென்சிலையா அவர்கள் ஒரு ஜோசியரிடம் கையை நீட்டினார். அந்த ஜோசியக்காரன், நீர் ஒரு லாட்ரி வாங்குங்கள், உங்களுக்கு கோடி பணம் அடிக்கும் என்று கூறினாராம். அதிலிருந்து அந்த கெட்ட பழக்கத்திற்கு பென்சிலையா அடிமையாகிவிட்டார். 1989ஆம் ஆண்டு அவருக்கு மலேரியா போன்ற ஒரு ஜுரம் வந்திருக்கிறது. ஆகவே டாக்டர் ஐயா, நம்ம ராயபுரம் டாக்டர் ஜெய்சிங் ஐயா மூலமாக ரெய்னி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே பரிசோதனை நடந்த பொழுது அவருடைய இருதயமானது வலதுபுறம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இருதயம் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்திற்கு மாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் அநேக ஆபத்துக்கள் வரும் என்று சொல்லப்பட்டதாம். அப்பொழுது பென்சிலையா அவர்கள் தன் மனைவியை பார்த்து, எனக்காக ஜெபம் செய், எனக்கு பயமாக இருக்கிறது என்றாராம். அந்த நேரத்திலேயே சகோதரி அந்த ஹாஸ்பிட்டலில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்களாம். ஆண்டவர் சங்கீதம் 45:4 மூலமாக பேசினாராம். உடனடியாக சகோதரி, இவரை நீங்கள் வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள், அவருக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இருந்த மற்ற மருத்துவர்கள், நர்ஸுகள் கொஞ்சம் கேலி செய்திருக்கிறார்கள், அவர்களை அதட்டி இருக்கிறார்கள். அப்படி இருந்த நேரத்தில் அவர்களை டிஸ்சார்ஜ் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது ஜெய்சிங் அங்கிள் அங்கு வந்தாராம். அவர் ஒரு இசிஜி எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கிறார். அதன்படி அவர்கள் அந்த இசிஜி எக்ஸ்ரே எடுத்துவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு போய் விட்டார்கள். அன்று இரவு சகோதரி உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சகோதரனுக்கு தரிசனத்தில் பரலோகம் திறக்கப்பட்டு இருப்பதையும், அதன் படிகள் மீது ஒரு சிறு பெண் தன் கையில் கத்தியுடன் நிற்பதையும் பார்த்தாராம். அந்த பெண் அந்த கத்தியை எங்கு ஆப்ரேஷன் நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அங்கு தூக்கி போட்டாளாம். அப்பொழுது சகோதரன் விழித்து கொண்டு அதை தன் மனைவியிடம் சொன்னார். அந்த நேரத்திலே அந்த மனைவி அங்கே முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டு இருந்தார்களாம். மறுநாளில் அவர்கள் டாக்டர் ஜெய்சிங் அவர்களை சென்று சந்தித்த பொழுது ஐயா அவர்களை பார்த்து, இப்பொழுது நிம்மதியாக படுத்து தூங்குங்கள், தேவன் தொட்டார், ஹார்ட் ஸ்டேபிளாக உள்ளது என்று சொன்னார்களாம். அதன் பிறகு ஒருபோதும் அந்த பிரச்சனை வரவில்லை. அவர் பென்சிலையா அவர்கள் தன்னுடைய தவறுகளை டாக்டர் ஜெய்சிங் அங்கிளிடம் ஒத்துக்கொண்டார்கள்.
அவர் ரிட்டையர் ஆகிவிட்ட பிறகு அவர் வீட்டோடு இருந்தார். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பார். அவர் வீட்டில் யாரோடும் சண்டையிட மாட்டார். கடைசியாக 2021ஆம் ஆண்டில் இந்த லாட்ரி சீட்டின் பழக்கத்திலிருந்து முழு விடுதலையை பெற்றுக்கொண்டார். அவருடைய துணைவியார் சுகவீனமாக இருந்தார்கள். அவர்களை மிகவும் அன்பாக தன் வாழ்நாள் முழுவதும் கவனித்து வந்தார். மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 8 மணி அளவில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்ற வழியிலேயே அவர் தேவ சமூகத்தை சென்றடைந்து விட்டார். அன்னாருடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அவருடைய வாழ்க்கையை அடங்கிய சில ஃபோட்டோக்களை கொண்ட ஸ்லைட் ஷோவை பார்க்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த குடும்பத்தோடு சேர்ந்து உண்மை ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக நீ இந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே. இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தார் ஒரு விசேஷித்த பாடலை, தெலுங்கு பாடலை பாடுவார்கள். இந்த பாடல் இது ஒரு பரிசுத்தமான ஒரு பாடல். இது அப்பா டெய்லியும் 3 மணி அந்த டைமில் அவர் நான் பார்த்தப்பெல்லாம் அவர் இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பார். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். இது தெலுங்கு பாட்டு. பரிசுத்த 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 பிரபுவா వరదూతలైన నిన్వార్ని పగలరా వరదూతలైన నిన్
వరదూతలైన నిన్వార్ని పగలరా పరిశుద్ధ జన కూడా పరమాత్మ రూపుడా పరిశుద్ధ జన కూడా పరమాత్మ రూపుడా నిరుపమ బల బుద్ధి నీతి ప్రభావా నిరుపమ బల బుద్ధి నిరుపమ బల బుద్ధి నిరుపమ బల బుద్ధి నీతి ప్రభావా పరిశుద్ధ తనయుడా నరరూపధారుడా పరిశుద్ధ తనయుడా నరరూపధారుడా నరులను రక్షించు కరుణా సముద్ర నరులను రక్షించు నరులను రక్షించు నరులను రక్షించు కరుణా సముద్ర పరిశుద్ధ మగునాత్మ వరమూలిడు నాత్మ పరిశుద్ధ మగునాత్మ వరమూలిడు నాత్మ పరమానంద ప్రేమ భక్తులకిడుమా పరమానంద ప్రేమ పరమానంద ప్రేమ పరమానంద ప్రేమ భక్తులకిడుమా జనక కుమారాత్మలను నేక దేవా జనక కుమారాత్మలను నేక దేవా ఘన మహిమ చెల్లును ధనరా నిత్యముగా ఘన మహిమ చెల్లును ఘన మహిమ చెల్లును ఘన మహిమ చెల్లును ధనరా నిత్యముగా పరిశుద్ధ 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 ప్రభువా వరదూతలైన நின்வானே பகலாரா. செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே பாடலாம். 44வது பாடலை பாடலாம். முதல் சரணத்தை பாடலாம். குயவனே குயவனே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் பாத்திரமாய் பனைந்து கொள்ளுமே.
நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for the memory of the just which is blessed. பரமபிதாவே, பாக்கிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நினைவிற்காக நன்றி. Thank you for the love and affection our dear brother had for you and for the family. எங்களுடைய அன்பான சகோதரன் உமக்காக குடும்பத்திற்காக கொண்டிருந்த அன்பு பாசத்திற்காக நன்றி. We pray that your divine comfort may continue with the family. உம்முடைய தெய்வீக ஆறுதல் குடும்பத்தில் தொடரும்படி ஜெபிக்கிறோம். Sister Suguna also in all her handicap and bedridden state, we pray that you will give her new strength, healing and grace. சகோதரி சுகுணா அவர்களும் அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியிலையும் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிற நேரத்திலும் அவர்களுக்கு உம்முடைய கிருபையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for comfort for all the children, grandchildren. பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம். We pray that you will help us this evening as we meditate upon your word. இந்த மாலையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Hide me behind thy cross and you reveal thyself to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Let's turn to the portion of scripture that we read. நாம் வாசித்த வேத வாக்கியத்திற்கு திருப்புவோம். I'll read to you Acts of Apostles chapter 4 and verse 1 and 2. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். This evening I want to dwell on 5 important resurrection facts based on this chapter of Acts 4. இந்த மாலையிலே இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை சார்ந்ததாக உயிர்த்தெழுதலை குறித்த 5 முக்கியமான உண்மைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். The first 2 verses, and as they spake unto the people, the priests and the captains of the temple, the Sadducees came upon them, being grieved that they taught the people and preached through Jesus the resurrection from the dead. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டார்கள். So the Jews as well as Romans, they were very upset that these disciples, Peter and John, they were teaching the people and telling about the resurrection of Christ, and they preached resurrection to them. இந்த சீஷர்கள் பேதுரு யோவான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார்கள், அதை குறித்து பிரசங்கித்தார்கள். இது யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. Now in order to understand this 4th chapter, you have to see what happened in the 3rd chapter. 4ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 3ஆம் அதிகாரத்தில் நடந்தது என்று பார்க்க வேண்டும். So when Peter and John were going to the temple to pray, and there was a beggar kept on the beautiful gate begging. He was born lame, impotent from birth. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே ஜெபிக்கும்படியாக போன பொழுது அங்கே அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே பிறப்பிலே சப்பானியாக பிறந்த ஒருவன் பிச்சை எடுக்கும்படியாக அமர்த்தப்பட்டான். And looking at Peter and John, he thought he'll get some alms and say he asked for alms. பேதுரு யோவானை பார்த்து ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று அவர்களிடத்தில் கேட்டான். But Peter and John told him, silver and gold have I none, but such as I have give I you in the name of Jesus Christ. Stand up and walk. பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. And as Peter helped him to get up, suddenly he began to run and leap and began to praise God. அவனை எழும்புவதற்கு பேதுரு உதவி செய்த பொழுது திடீரென்று அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனை துதிக்க ஆரம்பித்தான். He was so full of gratitude, he held on to Peter and John. அவன் பேதுருவையும் யோவானையும் முழுவதுமாக பற்றி கொண்டான். Soon a great crowd of people gathered. What is this miracle? We have seen this man lame and could not walk, always put in the beautiful gate to beg. ஜனங்கள் அந்த இடத்துல அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன, எப்பொழுதுமே இவன் அந்த அலங்கார வாசலில் பிச்சை எடுக்கும்படியாக அமர்ந்திருப்பானே, இவன் எப்படியாக எழுந்து நடக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டான். And soon a crowd, in the next chapter we read 5,000 people were converted in Peter's preaching. அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு பிரசங்கித்த பொழுது 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Such a great crowd gathered to see this wonderful act
through which this lame man who was born lame was raised to complete health. பிறவி சப்பானியாக பிறந்த மனிதன் பரிபூர்ண சுகம் அடையும்படி எழுப்பப்பட்டான். இதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Now what gave power to these disciples? இந்த சீஷர்களுக்கு வல்லமையை கொடுத்தது எது? When the crucifixion occurred, most of the disciples had fled and gone into hiding. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அநேக சீஷர்கள் அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள், மறைந்து கொண்டார்கள். It was a fact of resurrection when they really came to understand that Jesus really rose from the dead. அவர்கள் இயேசு உண்மையாகவே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்து கொள்ள பொழுது அது உயிர்த்தெழுதலின் உண்மையாக இருந்தது. And when this fact went deep into their hearts and mind, their life was so charged with power. இந்த உண்மையானது அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக மனதிற்குள்ளாக போன பொழுது அவர்களுடைய மனதானது வல்லமையினாலே நிரம்பியது. Nobody could stop them. There was fire in their bones. They preached about the resurrection. யாரும் அவர்களை நிறுத்த முடியவில்லை. அவர்களுடைய எலும்புகளிலே அக்கினி பற்றி எரிந்தது. Jesus' tomb is the only tomb which is empty. இயேசுவின் கல்லறை தான் காலியான ஒரே கல்லறை. One teacher gave a essay to the class and told them to write an essay on the greatest, what you consider the greatest living person in the world. ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்பிலே ஒரு கட்டுரை எழுதும்படியாக மாணவர்களுக்கு சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே நீங்கள் எதை மிக பெரிய காரியமாக கருதுகிறீர்கள்? One student wrote a beautiful essay on Jesus Christ. ஒரு மாணவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகான கட்டுரை எழுதினான். But the teacher was surprised, and afterwards he was telling the class, your essay was very nice, but I think you misunderstood my question. அந்த டீச்சர் சொன்னார்கள், உன்னுடைய கட்டுரை மிகவும் நன்றாக இருந்தது, ஆனால் நீ கேள்வியை தவறாக புரிந்து கொண்டாய் என்று நினைக்கிறேன். I wanted you to write on the greatest living person today in this world. நான் இன்றைக்கு இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற மிகப்பெரிய நபரை குறித்து நீ எழுத வேண்டும் என்று விரும்பினேன். Immediately the student rose up and rightly answered, teacher, he is alive, Jesus is alive. உடனடியாக அவன் அந்த மாணவன் எழுந்து சொன்னான், ஆசிரியரே, இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Do you know that Jesus is alive? He is working today. இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் கிரியை செய்கிறார். Death could not hold him. மரணம் அவரை அடக்கி வைக்க There முடியவில்லை. was a great stunt man, Harry Houdini, who amazed, thrilled crowds of people doing extraordinary things, escaping from prisons, escaping from chains. He was put in a huge milk can, sealed on the top, he was put in the water, or everything he would escape. ஒரு ஸ்டண்ட் நடிகரை போன்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனை நீங்கள் என்ன செய்தாலும் அவன் அதிலிருந்து தப்பித்து கொள்ளுவான். அவனை எங்கே போட்டு அடைத்தாலும் தப்பித்து கொள்ளுவான். ஒரு பால் பாத்திரத்திலே போட்டு மூடினால் கூட தப்பித்து கொள்வான். And before crowds, he was put in a coffin and buried, but still finally somehow crawled his way back out. அவனை அந்த ஒரு சவப்பெட்டியிலே வைத்து அடக்கம் பண்ணார்கள். அப்பொழுது கூட எப்படியோ உள்ளே வெளியே வந்து விட்டான். And his biographer says, Harry Houdini could escape anything except your memory. அவனுடைய அவனுடைய சரிதை எழுதியவர் சொன்னார், ஹாரி, நீ எதிலிருந்து வேணாலும் தப்பித்துக் கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய நினைவிலிருந்து மாற்றமல்ல. But he could not escape death. ஆனால் மரணத்தை அவன் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. 1926, 31st October, he died of peritonitis, that burst appendix and peritonitis. 1926 அக்டோபர் மாதம் அவன் அப்பெண்டிசைட்ஸ் மூலமாக அந்த குடல் வெடித்து மரித்து போனான். Yes, a man who escaped so many dangerous situations, but he could not escape death. அநேக அபாயகரமான சூழ்நிலைகளை தப்பித்துக் கொண்ட மனிதன், ஆனால் மரணத்தை அவனால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. Every one of us has to face death one day or other. ஒவ்வொருவரும் ஒரு நாளாவது இல்லை என்றால் இன்னொரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும். It is only Jesus who conquered death. He rose again from the dead, and today he is alive and he is working through his people. இயேசு மாத்திரமே மரணத்தை ஜெயித்தார். அவர் மரணத்திலிருந்து எழுந்தார், உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கு தன் ஜனங்கள் மூலமாக கிரியை செய்கிறார். And if you have him living in your heart, you have the key over death and hell.
அவர் உங்களுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் மரணத்தின் மேலும் கல்லறையின் மேலும் நீங்கள் அதற்குரிய சாவியை கொண்டிருப்பீர்கள். He is the one who can give you eternal life, everlasting life. அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். So there are 5 important facts to consider through this chapter. இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்படியான 5 முக்கியமான உண்மைகள் இருக்கிறது. What happened to the disciples? There's a parallel. It can happen in our own lives. சீஷர்களுக்கு என்ன நேரிட்டதோ அது நம் சொந்த ஜீவியத்திலும் நடைபெறக்கூடும். 5 facts because Jesus is alive today. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனாலே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 5 உண்மைகள். Because Jesus is alive, he is still being persecuted. இயேசு உயிரோடு இருப்பதினாலே இன்றைக்கும் உபத்திரவப்படுத்தப்படுகிறார். Nobody would persecute a dead man. மரித்த மனிதனை யாரும் உபத்திரவப்படுத்த Yes, they மாட்டார்கள். may torture somebody until he is dead, and after he is dead, they don't care what happens to the body. ஒரு நபர் மரிக்கும் வரைக்கும் அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். அதன் பிற்பாடு அந்த சரீரத்துக்கு என்ன நடந்ததெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். But these people were very much afraid of the disciples who were preaching the resurrection from the dead. மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரை குறித்து சீஷர்கள் பிரசங்கித்த பொழுது இந்த ஜனங்கள் பயப்பட்டார்கள். When such a miracle occurred that this lame man became whole, began to run and began to walk and leaping and running, praising God. இந்த சப்பானி எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டிருக்கும் அற்புதம் நடந்தபோது Crowds came to see this wonderful event. இந்த அருமையான காரியத்தை பார்க்கும்படி கூட்டம் வந்தது. But what did Peter tell them? ஆனால் பேதுரு அவர்களுக்கு என்ன It சொன்னார்? is not me, there is nothing in me. என்னிலே ஒன்றுமில்லை. 3rd chapter 12th verse. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். And when Peter saw it, he answered unto the people, "You men of Israel, why marvel ye at this? Or why look ye so earnestly on us, as though by our own power or holiness we have made this man walk again?" பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சித்தத்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? Through Jesus Christ, through faith in this Jesus Christ, this man is made whole. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் விசுவாசத்தின் மூலமாக இந்த மனிதன் குணமானான். Not me, Jesus did this miracle. நான் அல்ல, இயேசு இந்த அற்புதத்தை செய்தார். When Paul was on the Damascus road trying to arrest and torture Christians, கிறிஸ்தவர்களை கைது செய்து சித்திரவதை படுத்தும்படியாக பவுல் தமஸ்கு சாலையிலே போய்க் கொண்டிருந்த போது Jesus appeared to him saying, "Saul, Saul, why are you persecuting me?" இயேசு அவருக்கு தரிசனமாகி, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றார். Paul would have been shocked. He was persecuting Christians. Where did he persecute Christ? பவுல் ஆச்சரியப்பட்டிருக்க கூடும். அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார். கிறிஸ்துவை எங்கே உபத்திரவப்படுத்தினார்? Oh, Jesus said, "If you are persecuting the people of God, you are persecuting me." இயேசு சொன்னார், தேவனுடைய ஜனங்களை நீ உபத்திரவப்படுத்தினால் என்னை உபத்திரவப்படுத்துகிறாய். Jesus told in another occasion, "As much as you do a little for one of the least, you are doing it for me." இன்னொரு இடத்திலே இயேசு சொன்னார், இந்த சிறியர்களில் ஒருவருக்காவது நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்றால் அதை எனக்கே செய்கிறீர்கள். The world will like Christ to be either in the manger or on the cross. உலகம் கிறிஸ்து ஒன்று முன்னணியில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சிலுவையில் இருக்க வேண்டும் என்று தான் But விரும்புகிறது. they don't like a Jesus who is Lord of all, controlling every event and circumstances of your life. இயேசு எல்லாருக்கும் ஆண்டவராக, எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்க அவர்கள் விரும்பவில்லை. Here was Peter and John who was preaching that Jesus is Lord. He rose from the dead. இங்கே பேதுரு, யோவான் பிரசங்கித்தார்கள், இயேசுவே ஆண்டவர், அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். This infuriated the chief priests and other Romans, and they continued to persecute. They were very unhappy for this message of resurrection given by the disciples. பிரதான ஆசாரியனையும் மற்ற ரோமர்களையும் இது மூர்க்க வெறி கொள்ளச் செய்தது. அவர்கள் இதற்காக சீஷர்களை கொடுமைப்படுத்தினார்கள். All that will live godly will suffer persecution, the Bible says. வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியோடு ஜீவிக்கிறவர்கள் அனைவரும் உபத்திரவத்தை சந்திப்பார்கள். And you may escape persecution if you are ashamed to confess Christ. கிறிஸ்துவை அறிக்கையிட நீங்கள் வெட்கப்பட்டால் உபத்திரவத்திற்கு தப்பிக்கலாம். But if you are truly born again and you are a disciple of Jesus, you will
be ready to show forth Jesus, and people will persecute Christ. நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறந்தவராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் கிறிஸ்துவை வெளிக்காட்ட ஆயத்தமாக இருங்கள். மக்கள் உபத்திரவம் உங்களை செய்வார்கள். Second fact that we see in this chapter, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் இரண்டாவது காரியம், because Jesus lives, he convinces, his preaching convinces or convicts people. இயேசு ஜீவிப்பதினாலே அவருடைய பிரசங்கம் மக்களுக்குள்ளாக ஒரு உணர்வை, பாவ உணர்வை கொண்டு வருகிறது. And a crowd of thousands gathered after this miracle, and as Peter spoke about Christ, his crucifixion, his death, இந்த அற்புதத்தின் நேரத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். பேதுரு அவர் சிலுவையில் அறையப்பட்டது மரணத்தை குறித்து பேசியதை கேட்டார்கள். oh, they were convicted in their hearts. அவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டார்கள். And many of them said, what must we do to be converted? அவர்களில் அநேகர் கேட்டார்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Repent and be baptized. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். Now in the 4th verse of chapter 4 we read, howbeit many of them which heard the word believed, and the number of the men was about 5,000 people. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. How did these people believe? இந்த மக்கள் எப்படி நம்பினார்கள்? Of course, Peter and John preached Jesus Christ and his resurrection. பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய உயிர்த்தெழுதலை தான் பிரசங்கித்தார்கள். But they were no orators. They didn't have words of great wisdom or science. அவர்கள் பெரிய பேச்சாளர்கள் அல்ல. அவர்களிடத்திலே ஞானமுள்ள வார்த்தைகள், அடையாளங்களை சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் இல்லை. They were unlettered fishermen அவர்கள் படிப்பறிவில்லாத மீனவர்கள், with no university degrees. அவர்களுக்கு பல்கலைக்கழக பட்டம் எல்லாம் But what கிடையாது. they had was Jesus Christ living in them. அவர்கள் கொண்டிருந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களில் ஜீவித்தார். And with his help, with the power of the Holy Spirit, when they spoke of Christ, Jesus did wonderful miracles and began to bring faith in the hearts of these people, crowds of people. பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவர்கள் பிரசங்கித்த பொழுது இந்த திரள் கூட்டமான மக்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வர முடிந்தது. Your oratory or argument will not change people. உங்களுடைய பேச்சு திறமையோ விவாத திறமையோ மக்களை மாற்றாது. The 10 disciples tried to convince Thomas, who was not there, about the resurrection of Jesus. 10 சீஷர்கள் அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாத தோமாவை நம்ப செய்யும்படி முயற்சித்தார்கள். Thomas said, I will not believe unless I put my hands to his nail prints and feel the side where the spear struck. தோமா சொன்னார், நான் அவருடைய காயப்பட்ட கைகளிலே என்னுடைய விரலை விட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விலாவிலே என்னுடைய விரலை வைத்து பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்னார். But what made Thomas believe? ஆனால் தோமாவை நம்ப செய்தது எது? Jesus gave him the opportunity to touch his wounds, nail-pierced hands and his side. அவருடைய காயங்களை, அவருடைய கரங்களையும் அவருடைய விலாவையும் தொடும்படியாக இயேசு அவருக்கு தருணம் கொடுத்தார். And his reaction was, my Lord, my God. அவர் உடனடியாக சொன்னது, என் ஆண்டவரே, என் தேவனே. So Thomas became a mighty vessel who came all the way to India preaching the gospel. தோமா வல்லமையான பாத்திரமானார். இந்தியா வரைக்கும் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். So it is not your preaching, it is the preaching anointed by the power of God. உங்களுடைய பிரசங்கம் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கமே. When Paul spoke to the women in Philippi, the city in Europe, ஐரோப்பாவிலே அந்த பட்டணத்திலே இருந்த ஸ்திரீகளிடத்தில் பவுல் பேசிய போது, it was not merely Paul's words, but it said, it's recorded, God opened the heart of Lydia. அது வெறுமனே பவுலுடைய வார்த்தைகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். Now this happens because Jesus is alive, he is living, he is working today through the disciples. இது ஏன் என்றால், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சீஷர்கள் மூலமாக இன்றைக்கு கிரியை செய்கிறார். And when Jesus is with you and you are with Jesus, Jesus will continue to work through you. இயேசு உங்களோடு இருந்தால், நீங்கள் இயேசுவோடு இருந்தால், இயேசு உங்கள் மூலமாக தொடர்ந்து கிரியை செய்வார். Third important fact we learn from this chapter, because he lives, his power confronts people. மூன்றாவது காரியம், அவர் ஜீவிப்பதினாலே அவருடைய வல்லமை மக்களை எதிர்கொள்ளுகிறது. In 5th verse of 4th chapter,
4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். It came to pass on the morrow that their rulers, elders, and all the people were gathered. We'll read the 7th verse. When they had set them in the midst, they asked, by what power or by what name have you done this? 7ஆம் வசனம், அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். And Peter's reply, we read it from the 8th verse. Peter, filled with the Holy Ghost, said unto them, you rulers of the people and elders, if we this day be examined of the good deed done to the important man, by what means he is made whole, be it known, 10th verse, be it known to you and to all the people of Israel, that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, even by him doth this man stand here before you whole. 8ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. He quoted the Old Testament scripture in 11th verse. This is a stone which was set at not of you builders, which has become the head of the corner. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற மேற்கோளை இங்கே சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். Now these people could not say anything because இந்த மக்கள் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் Acts 4th chapter 14, behold the man which was healed standing with them, they could say nothing against him. அப்போஸ்தலர் 4:14, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. Such a wonderful miracle took place. Jesus performed, they were speechless. அவ்வளவு அருமையான அற்புதம் நடந்தது. இயேசு அதை நடப்பித்தார். அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. Dear people, today God is performing such wonders and miracles. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். Even in the midst of tragedies like this war in the Middle East, மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் நடக்கிறது. I hear அப்படிப்பட்ட of விபரீதத்தின் reports, மத்தியிலும் beautiful reports, like the pilot who was who fell into enemy territory, how he saved. His testimony is he saw a light, Jesus, who guided him to that mountain from where he was lifted by the helicopter. இப்பொழுது சமீபத்திலே சத்துருவினுடைய அந்த எல்லைக்குள்ளாக ஒரு பைலட், அவருடைய விமானம் விழுந்து அவர் கீழே விழுந்தார். அவர் எப்படியாக வெளிச்சத்தை கண்டார், அவர் அந்த வெளிச்சத்தை நோக்கி மலையின் மேல் போனார், அங்கிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று அவர் ஒரு அழகான சாட்சி சொல்லுகிறார். And another testimony by the helicopter pilot, he also says that they didn't know where exactly to search. Finally he saw a light on that mountain, and when they went he was discovered. அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிய பைலட்டும் இன்னொரு சாட்சி சொல்லுகிறார். எங்கே போய் தேடுவது என்று தெரியாமல் இருந்தார். கடைசியில் அந்த மலையின் மேலே வெளிச்சத்தை பார்த்தார். அங்கே போய் பார்த்த பொழுது இவரை கண்டுபிடித்தார். People of the world cannot explain what is this. These unlearned, illiterate people, how can they perform such miracle? உலகத்து மக்கள் இதை விவரிக்க முடியவில்லை. இது என்ன காரியம் இது? இவர்கள் படிப்பறிவில்லாத பாமர மக்கள் எப்படி இப்படி அற்புதம் செய்கிறார்கள்? So the people in authority and in power, they were confounded. They didn't know how to act. அதிகாரத்தில் இருந்தவர்கள் எப்படி இதற்கு எதிர்க்கிரியை செய்வது என்று தெரியவில்லை. Fourth important fact, நான்காவது முக்கியமான உண்மை, his presence அவருடைய compels. Christ's presence compels people to act. அவருடைய பிரசன்னம் மக்கள் கிரியை செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறது. 13th verse, now when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled, and they took knowledge of them that they had been with Jesus. 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். How did Peter get such boldness? பேதுருக்கு எப்படி அப்படிப்பட்ட தைரியம் வந்தது? He was not always known for his boldness. எப்பொழுதுமே அவர் தைரியத்திற்கு பேர் போனவர் அல்ல. Whenever Peter's name is taken, many people think about how 3 times he denied Jesus
when a small maid or somebody said, "You were also with Jesus." No, 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 I don't know him. பேதுருவினுடைய பெயரை குறித்து சொல்லும் பொழுது அநேக மக்கள் 3 முறை அவன் மறுதலித்தவன் என்றுதான் அறிவார்கள். ஒரு வேலைக்கார பெண் நீயும் அவர்களோடு இருந்தாய் என்று சொன்ன பொழுது கூட இல்லை இல்லை எனக்கு தெரியாது என்று சொன்னவர். Almost all the disciples fled the scene of crucifixion except John. சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட பொழுது அந்த இடத்தை விட்டு எல்லா சீஷர்களும் யோவானை தவிர மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். But Judas Iscariot proved himself a traitor. யூதாஸ் காரியேத்து தன்னை ஒரு துரோகியாக நிரூபித்தான். But these unlettered, uneducated people with no degrees, but they were with Jesus. படிப்பறிவு இல்லாத பேதையான இந்த மக்கள் பட்டம் இல்லாதவர்கள் இயேசுவோடு It is இருந்தார்கள். only as the resurrection truth went into their heart, their life was changed. They waited in God's presence. Day of Pentecost, they waited for the filling of the Holy Spirit. உயிர்த்தெழுந்த சத்தியம் அவர்கள் இருதயத்திற்குள்ளாக போன பொழுதுதான் அவர்களுக்கு வெளிச்சம் வந்தது. அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். Now we need this boldness. நமக்கு இந்த தைரியம் வேண்டும். This boldness is holy boldness. இந்த தைரியம் பரிசுத்த தைரியம். It is different from arrogance. இது மூர்க்கத்திலிருந்து There are வித்தியாசமானது. people who are proud, who are not willing to subordinate themselves to others. சில மக்கள் பெருமைக்காரர்கள், மற்றவர்களுக்கு அடங்கி இருக்க விரும்பாதவர்கள். Sometimes they put on a spiritual show. சில நேரங்களிலே ஒரு ஆவிக்குரிய மேற்போர்வை I போட்டிருப்பார்கள். am more spiritual. நான் அதிக ஆவிக்குரியவன், You must all obey me. நீங்கள் எல்லாம் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். No, we have to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So holy boldness is different from self-confidence. சுய நம்பிக்கையிலிருந்து வித்தியாசமானது பரிசுத்த தைரியம். Pride will make you arrogant. பெருமை உங்களை மூர்க்கர்களாக்கும். But when you have this holy boldness, you have humility. It is nothing in me. இந்த பரிசுத்த தைரியம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தாழ்மை இருக்கும். என்னில் All ஒன்றுமில்லை. that I do, it is because of Christ. நான் செய்வதெல்லாம் கிறிஸ்துவினாலே. All that I am, it is because of Christ. நான் இருப்பதெல்லாம் கிறிஸ்துவினாலே. I am an empty fool. It is only Christ who is working. நான் ஒரு காலியான மதியீனன், கிறிஸ்துவே கிரியை செய்கிறார். Finally, fifth point. What we ஐந்தாவது learn from காரியம். the church. Because he lives, his people confess him or witness for him. அவர் ஜீவிப்பதினாலே அவருடைய மக்கள் அவரை அறிக்கையிடுகிறார்கள், அவருக்கென்று சாட்சிகளாக இருக்கிறார்கள். So when these religious leaders could not talk anything against that miracle, இந்த மத தலைவர்கள் இந்த அற்புதத்துக்கு எதிராக எதையும் பேச முடியாத போது finally they warned, threatened and warned these people. கடைசியிலே அவர்கள் பயமுறுத்தி இந்த மக்களை எச்சரித்தார்கள். 18th, and they called them and commanded them not to speak at all, nor teach in the name of Jesus. 18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். But what did Peter and John answer them? ஆனால் பேதுரு யோவான் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? 19th verse, and Peter and John answered and said unto them, whether it be right in the sight of God to hearken unto you more than unto God, judge ye, for we cannot but speak the things which we have seen and heard. 19ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். So the authority, they gave an order, don't speak in the name, don't preach in the name of Jesus. அதிகாரத்தோடே அவர்கள் ஒரு கட்டளை கொடுத்தார்கள், இயேசுவின் நாமத்திலே பிரசங்கிக்காதே என்று. But Peter and John said, we have a higher order, whether to obey you or the King of Kings and Lord of Lords. பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு மேலான இடத்திலிருந்து கட்டளை வந்திருக்கிறது, உங்களுக்கு கீழ்ப்படிவதோ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுக்கு கீழ்ப்படிவதோ எது அவசியம் என்று அறியுங்கள் என்றார். Who is a witness? சாட்சி யார்? One who has seen and heard. பார்த்து கேட்டவர்கள். If you have really tasted Jesus Christ, you will be a witness for the Lord. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ருசித்திருந்தால் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். Now these disciples did not have any church buildings. இந்த சீஷர்களுக்கு ஆலய கட்டிடங்கள் இல்லை. No bank account or bank balance. பேங்க் அக்கவுண்ட் எல்லாம், வங்கியிலே பணம் இல்லை. No PA system. PA சிஸ்டம் எல்லாம் No கிடையாது. internet, no webcast. இன்டர்நெட் கிடையாது, வெப்காஸ்ட் எல்லாம் கிடையாது. Yet they accomplished so much. ஆனாலும் அதிகமாக சாதித்தார்கள். Everywhere people said, these people who have turned the world upside down have come here.
எங்கே போனாலும் மக்கள் சொன்னார்கள், உலகத்தை தலைகீழாக மாற்றியவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். People's hearts and lives were changed. மக்களுடைய இருதயம் ஜீவியம் மாற்றப்பட்டது. Churches were established. இந்த சபைகள் நிறுவப்பட்டது. In contrast, மாறாக we seem to have so much today. இன்றைக்கு நாம் அதிகமாக கொண்டிருக்கிறோம். We have church buildings. ஆலய கட்டிடங்கள் உண்டு. We have all the big PA system, public address system. பெரிய பெரிய PA சிஸ்டம் எல்லாம் வைத்திருக்கிறோம். And we have so many facilities. அநேக வசதிகள் உண்டு. But we are not able to bring in people like the people in the first church. ஆனால் ஆதி சபையிலே இருந்த மக்களைப் போல மக்களை நம்மால் கொண்டு வர முடியவில்லை. We seem to have much more but accomplish little. நாம் அதிகம் சாதித்திருக்கலாம் போல் தெரிகிறது, ஆனால் கொஞ்சம் தான் But செய்திருக்கிறோம். those people in the first century, they had so little but accomplished so much. ஆனால் முதல் நூற்றாண்டிலே இருந்த அந்த மிஷனரிகள் கொஞ்சமே கொண்டிருந்தார்கள், அதிகம் சாதித்தார்கள். Why is it? அது ஏன்? These people treasured the experience and encounter with Jesus. இந்த மக்கள் இயேசுவோடு அவர்களுடைய சந்திப்பையும் அனுபவத்தையும் விலைபேறப்பட்ட பொக்கிஷமாக They were கருதினார்கள். so convinced that Jesus rose from the dead. இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று அவர்கள் தீர்மானமாக And they இருந்தார்கள். believed that Jesus was working with them. இயேசு அவர்களோடு கிரியை செய்வதை நம்பினார்கள். And Jesus indeed worked through them. உண்மையாகவே இயேசு அவர்கள் மூலமாக கிரியை And when செய்தார். this lame man was healed, these people, enemies of the gospel, had no words to disprove. சப்பானி குணம் ஆன பொழுது சுவிசேஷத்திற்கு சத்ரு ஆனவர்கள் அதை நிரூபிக்க முடியாமல் போகும்படி அவர்களுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. They were alive in the spirit, alive with the word of God. அவர்கள் ஆவியோடு தேவனுடைய வார்த்தையோடு உறவு கொண்டவர்களாக ஜீவன் கொண்டவர்களாக இருந்தார்கள். Question is, are you alive? கேள்வி, நீங்கள் உயிரோடு Now we இருக்கிறீர்களா? may say, oh yes, we are alive, we are breathing, we are eating, we are doing all kinds of activities. நீங்கள் சொல்லலாம், ஆம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், சுவாசிக்கிறோம், சாப்பிடுகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். No, that is not the kind of life Jesus was talking about when he said, ஆனால் இயேசு பேசுகிற ஜீவியம் அப்படிப்பட்டது அல்ல. Jesus was talking to living people in John 10:10. யோவான் 10:10 இயேசு ஜீவனுள்ள மக்களோடு பேசுகிறார். What he said, the thief cometh not but to steal, to kill and to destroy. I am come that they might have life and they might have it more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். So it is not enough to say I am existing, I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. But Jesus wants to give us that life abundant. இயேசு நமக்கு அந்த பரிபூர்ண ஜீவனை தர விரும்புகிறார். How to have that life abundant? அந்த பரிபூர்ண ஜீவியத்தை எப்படி We need to பெறுவது? spend time with Jesus. இயேசுவோடு நேரம் செலவழிக்க We need to வேண்டும். spend time with the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நேரம் செலவழிக்க We need வேண்டும். to time pray in the presence of God. தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படி நேரம் நமக்கு வேண்டும். We need to have the fullness of Holy Spirit's control in our lives. பரிசுத்த ஆவி நம்முடைய ஜீவியத்திலே நம்மை கட்டுப்படுத்தும் அந்த முழுமை வேண்டும். May the Lord help us ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. as we are going to have revival meetings also this week from Friday. வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் உயிர் மீட்சி கூட்டத்தை கொள்ள இருக்கிறோம். And we have times of waiting in God's presence these next 3 days in the morning. அடுத்த 3 நாட்கள் காலையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி நேரங்கள் நமக்கு உண்டு. We will keep it 5:30 to 6:30 because some of you have to go for work. 5:30 to 6:30 we will pray here. 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை நாம் வைத்துக் கொள்வோம். சிலர் வேலைக்கு போக வேண்டும், ஆகவே 6:30 மணி வரை ஜெபித்து விட்டு போவோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you from what we learned from these apostles. பிதாவே, இந்த அப்போஸ்தலர்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி. At a time they were faced with so many challenges. The enemies of the gospel threatened them. அவர்கள் அநேக சவால்களை சந்தித்த பொழுது சுவிசேஷத்துக்கு சத்ருவானவர்கள் அவர்களை மிரட்டினார்கள். They threatened them. They did not want them to preach Christ. அவர்களை மிரட்டினார்கள், கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்க வேண்டாம் என்றார்கள். How we learn from this chapter that because he lives, the persecution of Christ continues through the persecution of his people. இந்த அதிகாரத்திலே நாங்கள் எப்படி வாசிக்கிறோம், அவர் ஜீவிப்பதினாலே கிறிஸ்துவுக்குரிய உபத்திரவம் கிறிஸ்துவின் ஜனங்கள் மூலம் அவர்களுக்குள்ளாக தொடர்கிறது. At the same time, because you live, preaching of Christ convicts and convinces people.
அதே நேரத்திலே நீர் ஜீவிப்பதினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மக்களுக்குள்ளாக பாவ உணர்வை கொடுத்து அது அவர்கள் அறியும்படி It செய்கிறது. is not our oratory or our wisdom, but it is Christ working through the apostles, human இது instrument. சொற்பொழிவல்ல, இது ஒரு ஞானமுள்ள வார்த்தை அல்ல, கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மூலமாக கிரியை செய்த காரியம். And because you live, your power confronts people, the enemies of the gospel. நீர் ஜீவிப்பதினாலே உம்முடைய வல்லமை சுவிசேஷத்திற்கு சத்துருக்காரர்களை எதிர்கொள்ளுகிறது. These leaders were speechless when they saw that these unlettered men, uneducated men made lame man to walk, man born lame from birth to walk. இந்த படிப்பறிவில்லாத ஏழ்மையான மக்கள் ஒரு சப்பானியை நடக்க செய்து, பிறவியிலே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதனை நடக்க செய்ததை இவர்கள் பார்த்த பொழுது இவர்கள் பேசுவதற்கு இவர்களிடத்தில் ஒரு வார்த்தை இல்லை. How your presence compels people to believe. உம்முடைய பிரசன்னம் எப்படியாக மக்களை விசுவாசிக்கும்படி அவர்களை உந்தி தள்ளுகிறது. These religious leaders saw the boldness of Peter. மத தலைவர்கள் பேதுருவினுடைய தைரியத்தை பார்த்தார்கள். They took knowledge that though they were unlettered, they had been with Jesus. இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் ஆனாலும் இயேசுவோடு இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். And the thousands of people who gathered, they marveled at this man who was walking and leaping and praising God. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வந்தவர்கள் இந்த மனிதன் குதித்து நடந்து துதித்து தேவனை துதிப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். How they turned from their idols and follies to the living God. அவர்களுடைய விக்கிரகங்களை விட்டு களியாட்டங்களை விட்டு ஜீவனுள்ள தேவன் பக்கம் திரும்பினார். And because you are alive and active, your people will confess that you are the Lord. நீர் ஜீவனுள்ளவராக கிரியை செய்கிறவராக இருப்பதினாலே நீரே ஆண்டவர் என்று உம்முடைய ஜனங்கள் அறிக்கையிடுவார்கள். No matter what the earthly rulers or authorities may say, don't preach in the name of Jesus. பூமிக்குரிய அதிகாரிகள் என்ன சொன்னாலும் இயேசுவை நாமத்தில் பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் But Peter and John told them, we ought to obey God rather than you. பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We cannot help but speak of the things that we have seen and heard. நாங்கள் பார்த்து கேட்டவற்றை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. If we don't talk of the resurrection, if we don't tell the truth, we will be found liars. ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பேசவில்லை என்றால், சத்தியத்தை சொல்லவில்லை என்றால் நாங்கள் பொய்யர்களாவோம். Lord, let us not be silent. Make us to be those who will be bubbling with joy of what you have done in our lives, and let us be your witnesses. ஆண்டவரே, நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் சந்தோஷத்தினால் பொங்கி வழியவும் உமக்கு ஒரு சாட்சியாக இருக்கவும் செய்யும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். கடைசியாக யாவரும் எழுந்து நின்று 64ஆம் பக்கத்தில் உள்ள 168வது பாடலை பாடலாம். இயேசு மரித்தார் என்று நாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மாய்கையிலே. Years I spent in vanity and pride. இயேசு மரித்தார் என்று நாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மாய்கையிலே. பெருமாயின் பொருட்டாட்டம் கேட்டாழிந்தேன். கிருபையிரக்கமேராலம் மன்னிப்பு மங்கு எனக் கொண்டு பாவம் நீங்கி இரட்சிப்படைந்தேன். கல்வாரி
Let us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.